வணக்கம் நண்பர்களே. அண்ணன் எப்படி ரம்ஜான் பழத்தை செலவு பண்ணுறதா இந்த ஒரு பதிவு. இன்னைக்கு நாள புத்துணர்ச்சி ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு முதல்ல போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சாதான் தொழுவ முடியும்னு அடிச்சு தோத்துருவாங்க. பச்சை சொக்கா பிளஸ் கருப்பு பேண்ட், இதுதான் இன்னைக்கான முதல் அவுட்ஃபிட். என் தம்பி ரம்ஜான் அதுமா புது ட்ரெஸ் கூட எடுக்காம எங்க அப்பாவோட பேண்ட் எடுத்து போட்டுக்கணும். அப்பவே பாத்தீங்கன்னா டைம் 8 ஆயிருச்சு. அதனால கிரிட்டு தொழுவ கிளம்பிட்டோம். அப்புறம் காடியை தட்டிட்டு ஆவலோன்னு பெரியம்மா வீட்டுக்கு சாப்பிடலான்ட்டு தான் போனோம். எங்க அண்ணிங்கெல்லாம் சேர்ந்து பாசம் காட்டுன்ற பேர்ல சாம்பாருக்கு நடுவில் பாயசத்தை தூக்கி ஊத்தி விட்டாங்க. சாப்பிடவும் முடியாம கீழே கொட்டவும் முடியாம அதே இடத்துல 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வந்து நான் கேரளாக்காரன் துணியை மாத்திட்டு அணைய தம்பி காடியை தட்டிட்டு அப்புறம் அவங்க கிளம்பிட்டோம். பாத்துக்கோங்க, இதான் நம்மளோட செகண்ட் அவுட்ஃபிட். பெரிய டபரா வலையக்க கையில தூக்கி வச்சுட்டு தம்பி ஸ்கூட்டி ஓட்ட நான் பின்னாடி உட்கார அப்படியே பிடிச்சி அதை வீட்டுக்கு தூக்கி வந்துட்டோம். வந்துட்டு சின்னதா ஒரு சாமான் கல்வில போட்டு பிரியாணி சமைக்க ஆரம்பிச்சாச்சு. செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ரசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. சமைச்சு முடிச்ச உடனே எங்க அப்பா எல்லாத்தையும் பார்சல் கட்டுங்கன்னு சொல்லிட்டாரு. எங்க அப்பா கூட வேலை செய்றவங்க 40 பேருக்கு எட்டுமே கொடுக்கணும். எல்லாத்தையும் அப்படி பண்ணி பார்சல் பண்ணி வச்சிருங்க, நான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் முடிக்கிறதுல டைம் 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க உட்காந்து சாப்பிட்டு வந்த ரம்ஜான் காசுல போய் புதுசா ஒரு பேக் கேஸ் வாங்கிட்டு வந்த மொபைலுக்கு. அந்த கருப்பா ஓரத்துல இருக்கு, அதான் இப்ப கேஸ் பாத்துக்கோங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்து டபரா கொடுக்கறதுக்கு போனோம். அங்க போனா அந்த நம்மள வெயிட் பண்ண வச்சிட்டாரு. அப்புறம் அவர்கிட்ட அதை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பு இருக்கும்.